தமிழன் தான் ஃபஸ்ட்டு படம் கூட நடிச்சதில்ல. தமிழன், ஷாஜகான், வேலாயுதம், போக்கிரி, வில்லு, திருப்பாச்சி. புலி பண்ணும்போது தான் அவரோட கொஞ்சம் பேசுறதுக்கு அதுவாக அமைஞ்சது வாய்ப்பு. எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோ அவருக்கு சரிசமமாக ஒரு சேரை போட்டு உட்கார சொல்லி நான் உட்காந்துங்க. பார்த்தீங்கன்னா என் கையில் ₹1 கூட கிடையாது. அப்பா சம்பாதிச்சு, தாத்தா சம்பாதிச்சு, நிலம், வீடு, ஓட்டிகிட்டு இருந்த புல்லட் முதல் கொண்டு தீனால அஜித் சார் ஓட்ட புல்லட் முதல் கொண்டு விற்று தான் வாடகை கொடுத்தேன். மோகன் பாபு சாருடைய மகன் விஷ்ணு மஞ்சு, அவர் வந்து ஹீரோவாக ஃபஸ்ட்டு விஷ்ணு அப்படிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் வந்து என் பையன் வந்து மோகன் பாபு சாருக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது காலாஸ்திக்கிட்ட. ஸோ அவன் தான் அறிமுகப்படுத்தி வச்சான் அவர்கிட்ட. அவர் வந்து எனக்கு சரி வாப்பான்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வர வச்சு ஒரு 2 நாள் ஷூட் போனேன். வில்லன் கூட ஒரு 25-30 பேர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்து அப்படியே போனேன். அப்புறம் 2 நாள் பொறுத்து அவரே வந்து இல்லை இன்னும் பெருசாக கேரக்டர் இருக்க மாதிரி தெரில, நீ கிளம்புப்பா, நான் இன்னும் நாளைக்கு வேறு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுதான் என்னுடைய முதல் அதர் லாங்குவேஜ் ஃபிலிமு. சாரி வெரி சாரி. அதுக்கு முன்னாடியே வந்து முதல்ல நான் அதர் லாங்குவேஜ் ஃபிலிமில் நடித்தது வல்லரசு திரைப்படத்தோட ரீமேக் இன் ஹிந்தி. ஹிந்தியில் மறந்தே மறந்துட்டேன், வெரி சாரி. டைரக்டர் மகாராஜ் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி நான் பார்த்துக்கிட்டார் சார். அவர் ரெகுலராக போய் பார்ப்பேன், அவருக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். வல்லரசு திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அது ஹிந்தியில் எடுக்க போகிறாங்க சொன்னாங்க. அப்போது தமிழில் நான் என்ன டைலாக் பேசி நடிச்சினோ அது அப்படியே ஹிந்தியில் பேசி நடிக்கிறதுக்காக என்னை வந்து பாம்பேக்கு வர வச்சு அவர் தங்கி இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துலேயே, அதே ஹோட்டலில் அவர் ரூமுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு கொடுத்தது. என்னை வந்து முறையாக ஒரு ஷூட்டிங்காக ஃப்ளைட்டில் போகிறது அதுதான். இங்கேருந்து பாம்பே போய் நடிச்சிட்டு வந்தேன். என்னை சோடுதோ நகித்தாவோ தும் அச்சா நகி ஓகா, அந்த டைலாக் இப்போ ஞாபகம் இருக்குது. ஏன்னா அத்தனை முறை நான் மக்கப் பண்ணேன். ஹிந்தி தெரியாது நமக்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு மக்கப் பண்ணி நடித்த அந்த படம் பேர் வந்து இந்தியன். ஹிந்தியில் இந்தியன். வல்லரசு படத்தோட ரீமேக் படத்தோட பேர் வந்து இந்தியன். சன்னி டியூல் சார் தான் ஹீரோ பண்ணார். ஸோ அதுதான் என்னோடய முதல்ல அதர் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொன்ன தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டராக இதெல்லாமே சின்னதாக அப்படியே இருக்கும். ஒரு கேரக்டராக பண்ணது அதர் லாங்குவேஜில். இன்ஃபேக்ட் என்னோடய லைஃப்லேயே, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைஃப்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் த்ரூ த ஃபிலிம், நல்ல டைலாக் கூட இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கேரக்டராக பண்ணது சைனைட் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தில். கன்னடா மூவி. அதோட கேமராமேன் சார் வந்து ரத்னவேல் சார், டைரக்டர் வந்து AMR ரமேஷ். ஸோ ரத்னவேல் சார் தான் வந்து என்னை வந்து அந்த டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு என்னோடய ஃபோட்டோ காமிச்சு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரிஜினலாக வாழ்ந்த கேரக்டர்ஸோடைய முகங்களுக்கு ஒட்டி ஆர்டிஸ்ட்டை தேடினாங்க. அதில் சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக தேடும்போது அதை ஒட்டி என்னோடய ஃபேஸ் கட் இருக்கிறதுனால என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஒரு இலங்கை தமிழனாக அதில் வந்து நடிச்சிருந்தேன். ஒத்தகன் சிவராசன் அண்ட் டீம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த டீமில் முக்கியமான ஒரு கேரக்டர் நான் பண்ணேன். ஸோ அது வந்து த்ரோட் ஃபிலிம் அந்த படத்தில் வந்தது. அதுதான் தமிழில் குப்பி அப்படிங்கிற டைட்டிலில் வந்தது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் 2 பேருமே ஹீரோக்களாக பண்ண ஒரு திரைப்படத்தில் நான் வந்து முக்கிய வில்லனாக பண்ணேன். முக்கியமான வெரி ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு வில்லன், முக்கிய வில்லன் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஜனகன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் தான். டைரக்டர் சஜீவ் அப்படின்னு அவர் வந்து நான் நம்பி கொடுத்தாரு. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கேரக்டரும் பேசப்படுது. ஜனகன் கமிஷனர் கேரக்டர்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு, என் கேரக்டரும் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ மலையாளத்தில் வந்து எல்லார் மத்தியிலுமே போய் ரீச் ஆன முதல் படம் எனக்கு வந்து. ஸோ இப்படி எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி ஓப்பன் ஆகிடும். ஆமாம். ஸோ இப்போது கன்னடா மூவி சொன்னீங்க ரீசெண்டாக காந்தாரா. ஆமாம், அதுலேயும் நடிச்சிருந்தீங்களா சார்? ஸோ அந்த டேரக்டர் கூட உங்களுக்கு ரொம்ப பாண்டிங் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொன்னேன் இல்லையா சைனைட். ஆமாங்க. அதில் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். கடைசி அசிஸ்டன்ட் ரிஷப் செட்டி சார் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக அவரோட பழக்கம் டச்சில் இருந்தேன். இன்ஃபேக்ட் சென்னையில் வரும்போது நான் என் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு அவர்.
அப்போ அந்த டைமில். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் வந்து தொடர்ச்சியாக அவரோட டச்சில் வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா அவர்? அப்போ அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது. ஏன்னா சென்னையில் தான் அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்தது. ஏன்னா கேமராமேன் சார் வந்து ரத்னவேல் சார். ஸோ ராண்டி சார் தான் வந்து ஐ மீன் அதான் ரத்னவேல் சார் தான் கேமராமேனு. எடிட்டிங்கும் இங்கே தான் நடந்தது. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இங்கே நடந்ததுனால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து டீனரில் தான் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. ஸோ என் வீடு டீனர் தான் இருந்ததுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், வந்தாங்க. ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது அவரோட. அப்பப்போ மெசேஜ் பண்ணுவேன். அப்படி தான் வந்து காந்தாரா பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்துடைய இந்த டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டாங்க. அதை பார்த்துட்டு வியந்து போய் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார், அட் எனி காஸ்ட் ஐ வாண்ட் டு பி a பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி ஃபண்டாஸ்டிக் டீசர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். வித்தின் 2 வீக்ஸ் அவரே கால் பண்ணார். வணக்கம் மாஸ்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எப்பவுமே என்ன மாஸ்டர் தான் கூப்பிடுவார். அந்த படத்தில் சைனட் படத்தில் என் பேர் வந்து சுரேஷ் மாஸ்டர். அந்த படத்துலேருந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே இப்போ கூட எங்கேயா பார்த்தாங்கன்னா மாஸ்டர் தான். ஸோ அந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தோடைய படப்பிடிப்பு முடிவும் வர அவரும் என்னை மாஸ்டர் தான் கூப்பிட்டாரு. அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் என்னை வந்து கேட்டார், சார் நீங்கள் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா. சார் நான் எந்த மாஸ்டர் இல்லை. சைனட் நம்ம டைரக்டர் வந்து சைனட் படத்தில் ஒர்க் பண்ணார். அந்த படத்தில் நான் வந்து சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணேன். அதனால என்ன மாஸ்டர் இப்போ வரைக்கும் கூப்பிடுறேன். யாரு சார் தெரியும்? இதுக்கப்புறம் கன்னடா ஃபிலிமில் அந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் மாஸ்டர் அப்படின்னு பயங்கர பெருசாக ரீச் ஆவீங்க. மேபி எல்லாம் அவன் செயல், நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அந்த காஞ்சனா ஐ மீன் காந்தாரா திரைப்படம் வந்த பிறகு ஒரு ஹிஸ்டாரிக் மூவியில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணுறதுக்கு பட பூஜைலாம் நடந்தது. இன்னும் ஷூட்டிங் அமைக்கல. இன்னொரு படம் வந்து கன்னடா தமிழ் பைலிங்கலில் ஒரு படத்தில் நான் 2 லீடில் நான் ஒரு லீடாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பொக்காஷா அப்படின்னு கன்னடத்தில், தமிழில் வந்து புதையல். அங்கே வந்து ஒரு 8-9 படம் கிட்ட ஹீரோ கம் டைரக்டராக பண்ண ஒருத்தர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் ஹீரோ. ஸோ அதர் லாங்குவேஜில் உங்களுடைய ஆதிக்கம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆதிக்கம் சொல்ல முடியாது, கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தி எப்படியாவது ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னு பார்க்குறேன். எல்லா நடிகர்களும் எப்படியாவது நம்மளை ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல இடம் கிடைக்காதான்னு யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் தமிழ் அஃப்கோர்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதர் லாங்குவேஜில் விக்ரமுக்கு அப்புறம் நல்ல நல்ல விக்ரம் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துன்னு சொல்லணும். ஏன்னா பிஃபோர் விக்ரம் ஆஃப்டர் விக்ரம் சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்து எனக்கு பிரேக் கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் மலையாளத்துலேயும் வந்து மாளிகைபுரம் அப்படிங்கிற திரைப்படம் மூலிமா எனக்கு பல படங்கள் மலையாளத்தை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் சலார்ன்ற படத்தில் பிரபாஸ் சார் படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கன்னடத்தில் வந்து காந்தாரா சாப்டர் 1 பண்ணேன். ஸோ இப்படி ஒவ்வொரு மொழியிலையுமே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. தமிழ்லையும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளை வந்து வில்லன் கூட ஹீரோ கூட தான் பார்த்துருப்பாங்க. இப்போது இனிமேல் வந்து கேரக்டர் ரோல்ஸ்லேயும் பார்ப்பாங்க நான் நம்புகிறேன். ஒரு சில படங்களில் மெயின் வில்லனாகவும் பண்ணியிருக்கேன். ஒரு 4 படம் வந்து மெயின் வில்லனாக பண்ணி 1 by 1 ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 2 படத்தில் நானே லீடாகவும் தமிழில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒருத்தராக வந்து நம்மளுக்கு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்லையும் டைரக்டர்ஸு. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். பொதுவாகவே ஃபைட்டர்ஸு வில்லனாக நடிக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ரொம்ப பயங்கர அமைதியாக ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பத்ராம் சார் எப்படி? நம்ம வந்து நான் நல்லவனா கெட்டவனான்றதை விட நம்ம சட்டப்படி நடக்கணும், 2வது மனசாட்சிப்படி நடக்கணும். இதை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அப்போ நல்ல ஒரு சம்பத்ராம் சார் ரொம்ப நல்ல. அது நான் வந்து நானே சொல்லிக்கூடாது. என்னைய வந்து சில பேருக்கு தப்பாக விட தெரியும். ஓகே ஓகே. எல்லாருக்கும் எல்லாருமே வந்து நல்லவனாக இருந்துட முடியாது, நல்லவனாகவும் மனசில் பட முடியாது. பட் நான் என் மனசாட்சி விரோதம் இல்லாமல் அந்த புக்ஸ்லாம் நிறைய படிப்பீங்களா சார்? இல்லை, கேட்குறது தான் எனக்கு பிடிக்கும். 2வது டைலாக் கூட சரி பேப்பரை கொடுத்தாங்கன்னா எனக்கு மைண்டில் நிற்காது. ஓகே. கதை மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கதை மாதிரி அப்படி உட்காந்துரும், டைலாக்கும் கதை மாதிரி உட்காந்துரும். சில டேரக்டர்ஸு புதுசாக இப்போ வராங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே அனுப்பிச்சிடுவாங்க. அதை படித்தேன்னா எனக்கு இன்னும் தெரியல, நிற்க மாட்டேன். படிக்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இப்போ படிப்பும் எனக்கு அப்படி தான். நான் ரொம்ப ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான் நான். இன்னும் பிஏ சிஎஸ் அதை நான் படித்து இன்னும் 6 அரியர்ஸ் இருக்குது இன்னும். ஸோ இன்னும் நான் பாஸ் பண்ணல பிஏ. ஸோ அது மாதிரி படிப்பில் கொஞ்சம் வீக் தான். நம்ம படிக்கிறதே அது என்னன்னு தெரியல.
படிக்கிறதுனாவே கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்ன்றீங்க. ஓகே. முக்கியமாக கடைசி அந்த கேள்வி, இப்போ சிஎம் தளபதி விஜய் அவர் கூட நடித்த அனுபவங்கள் எப்படி இருக்குது? புலி படம் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன் சார். புலி வந்து 7வது படம் எனக்கு. ஆமாங்க. தமிழன் தான் ஃபஸ்ட்டு படம் அவர் கூட நடிச்சதில்ல. தமிழன், ஷாஜகான், வேலாயுதம், போக்கிரி, வில்லு, திருப்பாச்சி, கடைசியாக பண்ணது புலி. புலி. ஆக்சுவலாக அவர் வந்து அவர் வருவார், ஒரு வேலையை பார்ப்பார், போவார். இப்படி தான் அவருடைய கேரக்டர். ஏன்னா ரொம்ப யார்கிட்டையும் பேச மாட்டார். அஃப்கோர்ஸ் நானும் வந்து யாரையும் போய் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ புலி பண்ணும்போது தான் அவரோட கொஞ்சம் பேசுறதுக்கு அதுவாக அமைஞ்சது வாய்ப்பு. அன்றைக்கி 2 days ஷூட்டுக்காக நான் வந்து ஆந்திராவில் ஒரு ஃபாரஸ்ட்டு, கோனே ஃபால்ஸ் கிட்ட ஃபாரஸ்ட்டு, அங்கே தான் ஷூட்டு. போயிருக்கும்போது ஃபஸ்ட் டே அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எல்லோரும் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஹீரோ, நான் எல்லாருமே போய் முட்டி அடித்து போய் பார்க்குறோம் அது எப்படி வந்திருக்கு ஷாட். ஏன்னா ஹீரோட இன்ட்ரடக்ஷன் ஷாட் அது பார்க்குறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு போயிட்டாங்க. ஹீரோ அப்படி திரும்பினார். நானும் அப்படி போகலாம் பார்த்தேன். உட்காருங்கண்ணா அப்படின்னாரு. இல்லை சார் பரவாயில்ல சார். ஏய் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சேரன் போடுங்க போய். எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோ அவருக்கு சரிசமமாக ஒரு சேரை போட்டு உட்கார சொல்லி நான் உட்காந்தீங்க பார்த்தீங்க. ஓகே. உட்காந்தோடனே எனக்கும் என்ன பேசுன்னு தெரில. அப்போ தான் விசாரித்தார், என்ன பண்ணுறீங்க, என்னென்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க, எத்தனை பசங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, அதெல்லாம் கேட்டு இது பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரில. நான் சார் நானும் இத்தனை படம் உங்களோட பண்ணியிருக்கேன், 7வது படம் உங்களோட எதுவும் ஸ்டில் எடுக்கல சார், ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமான்னு. ஓகேண்ணா இந்த கெட்டப்பில் இருக்கேன், ஈவினிங் போகும்போது எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஓகே சரி சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுன்னு தெரில. நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு வேறு இடத்துல போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சு, 5 மணி ஆச்சு. அவருக்கு எப்பவுமே ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அவருக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அடா இன்றைக்கி எடுக்க முடியாது ஸ்டில்ஸு, சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஷார்ட்ஸ் ஒன்றும் போயிட்டுருக்கு. முடிஞ்சு இந்த மறுநாள் வந்தோம். மறுநாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டு மறுநாளும் வந்து 5 மணிக்கெலாம் அவருக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. சரி இனி அடுத்த படம் தான் போலுக்கு அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது அவருடைய அசிஸ்டண்ட் ஓடி வந்தார், காஸ்டியூமர் அண்ணன். உடனே சார் அண்ணன் சார் கூப்பிட்றாங்க. எனக்கு உடனே பயங்கர ஹாப்பியாக போயிடுச்சு. அப்புறம் டைரக்டர்கிட்ட அவரும் டைரக்டர் சொன்னார். டைரக்டர் வந்து இல்லை கொஞ்சம் ஷார்ட் இருக்குது முடிச்சு அனுப்பிச்சிட்றேன். ஏன்னா நம்மளும் அந்த கெட்டப்பில் இருக்கக்கூடாதுல்ல. ஓகே ஓகே. முடித்தா தான் அங்கே கெட்டப்பு கலைச்சா தான் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணாங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஓடுறேன். பார்த்தா கரெக்டாக உள்ளேருந்து வெளியே வராது. எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் கிளம்பினேன். அதாவது நான் அப்போ தான் நினச்சதேன், ஒரு நடிகர் வந்து ஸ்டார் ஆகிறதோ சூப்பர் ஸ்டார் ஆகிறதோ வெறும் நடிப்பினால மட்டுமே இல்லை, ஓகே அவங்களோட பர்சனல் கேரக்டராலையும் தான் அவங்க வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஞாபகம் வச்சு உங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆமாம் சரி என்னை வந்து ஒரு நான்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம்ல. நம்ம சொல்லிட்டோம் இருந்து பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டு, அதுவும் அவரே ஒரு ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டு என்னை வர வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனார். மேபி நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அவர் வேறு கூட வெயிட் பண்ணதுனால என்னன்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணார். நான் போன பிறகு வெளியே வந்தார், ஃபோட்டோ எடுத்தாங்க, போயிட்டு. கண்டிப்பாக அவர் ஞாபகம் வச்சு கூப்பிட்டதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா சார்? அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சினிமாவில் இந்த ஃபைட்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்காங்க இல்லைங்களா சார்? நிறைய ஒரு சிலருக்கு கிளிக் ஆகி நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க, ஒரு சிலர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரன் படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த டைமில் நடித்த இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, ஆனால் நிறைய ஃபைட்டர்ஸ் இன்னும் அப்படியே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அதோடு அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடுதுங்களா, இல்லை புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு ஃபைட்டர் கிடையாது, அதை நான் வந்து தலைமையோடு பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஃபைட்டருங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை, உயிரை பணைய வச்சு செய்கிற வேலை, அதுக்காக கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்க விரும்பல. ஆனால் தீனா திரைப்படத்தை தான் முதல்ல நான் ஃபைட் பண்ணேன். அப்போ நான் சரியாக பண்ணனால அப்புறம் அஜித் சார் சொல்லி அதுக்கப்புறம் நான் போய் ஒய்எம்சியில் போய் பாண்டிய மாஸ்டர் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 3 மாதம் அஜித் சார் தான் சொன்னாருங்களா அங்கே போகணும்னு சொல்ல, ஃபைட்டை கற்றுக்குன்னு சொன்னார். சரியாக பண்ணல ஃபைட்டு. அப்போ அவர் வந்து ஃபைட் தெரியுமா கிடையாது, இல்லைன்னு ஒழுங்காக போய் கற்றுக்குங்க பாஸ், அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி, எதிர்க்கு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் சேஃப்டி
அப்படின்னு சொன்னதால தான் நான் போய் ஒய்எம்சியில் போய் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்து அந்த 3 மாதம் ட்ரைனிங் தான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக போய் வாய்ப்பு கேட்டு ஹீரோ கூடவோ வில்லன் கூடவோ எனக்கு வாய்ப்பு கிடச்சி அப்போது ஃபைட்டு நான் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அமையுது. அப்படி தான் நான் நிறைய படங்களில் நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூட ஒரு 10 பேர் இருக்காங்க, இல்லை வில்லன் கூட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதில் 9 பேர் ஃபைட்டராக தான் இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருப்பேன். நான் மட்டும் அதில் ஃபைட் பண்ணுவேன். அது தானாக அமைஞ்சுது. ஆக்சுவலாக நானும் ரிஸ்க் எடுத்து நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலே என்னவோ ஃபைட்டர்ஸும் ஃபைட் மாஸ்டர்ஸும் சரி அவன் கொடுத்தா செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில் எனக்கு வந்து அந்த கேரக்டரோடு வரும்போது அந்த ஃபைட்டுக்கு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் ஒழிய நான் வந்து ஃபைட்டர் யூனியனில் கார்டோ இல்லாட்டி ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டரோ கிடையாது. பட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2 படம் பார்த்தோம். நான் என் கூட ரோஜா பத்தின்னு என்னோடய நெருங்கிய நண்பர் அவர். அந்த படத்து மூலிமா நாங்கள் 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அவர் வந்து அந்த புல்லட்டில் வந்து நானும் அவரும் தான் போயிட்டு ஹீரோயின் இருக்கிற காலேஜில் போய் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா இதெல்லாம் கேட்போம். ஸோ அவர் கேரக்டரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகி தான் இருக்கும் அந்த படத்தில். பட் அவர் நான் இப்போ இந்த ரீலீஸ்க்காக ஃபோன் பண்ணி இதே வாடான்னு கூப்பிட்டதுக்கு அவனால் வர முடியல. ஏன்னா அவர் ட்ராவல்ஸ் நடத்துகிறான், பாண்டிச்சேரி அங்கே போய் லாக் ஆகிட்டான், வர முடியலன்னு சொன்னாப்பில். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்காக பல பேர் பல வேலைகளை பார்த்து போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபைட்டர்ஸ் வந்து அது மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா யூனியனில் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில் ஒரு சில பேர் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பொன்னம்பலம் சார், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகு சார், தாடி வச்சுருப்பார்ல அழகுன்னு சீரியல்லாம் இப்போ நடிச்சிட்ருக்காரு அவர். அப்புறம் தளபதி தினேஷ் மாஸ்டர், நம்ம மகாநதி சங்கரண்ண, இப்படி ஏகப்பட்ட முத்துக்கால அண்ணன், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து ஃபைட்டர்ஸ் யூனியன்லேருந்து, அப்புறம் நம்ம பெசநகர் ரவி அண்ணன், இவங்கெல்லாம் வந்து ஃபைட்டர்ஸ் யூனியன்லேருந்து ஆர்டிஸ்ட் ஆகி பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ராமுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்லாம் இந்த நிறைய படத்தில் வந்து நல்ல ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஃபைட்டு பண்ணியிருப்பார். நல்லா பொன்னம்பலம் சார் மாதிரி இருப்பார், ஹைட் வெயிட்டுமா. நான்லாம் வந்து அவரை பார்த்து நான் வியந்து உண்டு. சார் அவர் காமெடி சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணுவார், ஃபைட்டோட காமெடி சீக்வன்ஸ்லாம் இவரெலாம் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தது உண்டு. பட்டு என்ன காரணமும் தெரியல. ஏன்னா நான் கூட கேட்டிருக்கேன் அவங்கள்ட்டலாம், இல்லைப்பா நம்ம வந்து நடிப்பு நம்பி இருந்தோம்னா சும்மா உட்காந்துருக்க முடியாது, நான் அடுத்து வருமானம் வரலன்னா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது, அந்த கவலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு என்ன அதில் ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சதுன்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா காலமாகிட்ட உடனே வந்து வீடெல்லாம் இருந்ததெல்லாம் சில லட்சங்களுக்கு விற்று எனக்கு வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சினிமாவுக்குள்ளே என்ட்ராகி 98 வேலையை விட்டேன். 98 to 2002 மேரேஜ் ஆகி அது வரைக்கும் அந்த பணத்தை வச்சு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த காசெல்லாம் கரையிற வரைக்கும் ஃபைனான்ஷியலாக வந்து எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு. ஆனால் காலி பண்ணிட்டேன். அந்த பணம்லாம் இப்போ இல்லை. 2004 பார்த்தீங்கன்னா என் கையில் ₹1 கூட கிடையாது. அப்பா சம்பாதிச்சு, தாத்தா சம்பாதிச்சு, நிலம், வீடு, ஓட்டிகிட்டு இருந்த புல்லட் முதல் கொண்டு தீனாலய அஜித் சார் ஓட்ட புல்லட் முதல் கொண்டு விற்று தான் வாடகை கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து, என் மாமனார் வந்து ஒரு லைட் மேன், வாசுதேவன் அவர் பேர். அவர் வந்து சரிப்பா டீனரில் ஒரு, அப்போ அவங்களே எங்கள் மாமனார் வீடு வந்து டீனர் தான், அங்கே ஒரு லீஸுக்கு வீடு பிடிச்சி தரேன், வாடகை இல்லை, இருந்துக்குங்க, பொண்ணு வேலைக்கு அனுப்பு, அவங்க சம்பாதிக்கிட்டோம், நீங்கள் வந்து எப்போ ஷூட்டிங் வருதோ அப்போ போங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையும் சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்ததுனால நான் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்க முடிந்தது. அப்படின்னா அன்றைக்கி எங்கள் மாமனார் சொன்ன அந்த சப்போர்ட்டு, என் ஒய்ஃப் வந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு போய் ஃபேமிலியை வந்து ஸ்டேபிளாக ஸோ உங்களுக்கு ஒரு காப்பாற்றிட்டு இருக்குது. அவங்க தான் ரியலாக அவங்க தான். இப்போ அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா ஒரு நேரம் நல்லா இருந்திருக்கும், ஒரு நேரம் ஷூட்டிங் வந்து ரெகுலர் இருக்காது கண்டிப்பாக. ரெண்டாவது, நம்ம சினிமா வரதுக்கு முன்னாடி, நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி
ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 40-50 பேர் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செஞ்சாங்க. எங்கள் வீட்டில் 2 வேலைக்காரங்க இருப்பாங்க. பழைய வண்ணாரப்பேட்டில் 3 அடுக்கு மாடி, சொந்தமாக கார் இருந்தது, ஊரில் வந்து 100 ஏக்கர் கிட்ட நிலம் இருந்தது. ஸோ இப்படி ஒரு ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ஸோ எனக்கு வந்து பசின்னா என்னன்னு தெரியாது. ரொம்ப அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு தான் அந்த கொஞ்சம் தேடுதல், சரி நம்மளால் நம்ம காலைல நிற்கணுன்ற ஒரு தேடுதல் இருக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேனே ஒழிய என் ஃபேமிலியில் அந்த மாதிரி இல்லை. ஸோ சினிமா வந்த பிறகு கூட வேலை இல்லைனாலும் வருமானம் இல்லைனாலும் அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படி வாழ்ந்தேன்னா அப்பா அம்மா சேர்த்து வச்சதெல்லாம் காலி பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எந்த நம்பிக்கையில் வாழ்ந்தேன்னா சினிமாவில் நம்ம ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்தேன். பட் அது கடந்த நாட்கள் தான் ஓடுதே வழிய பணம்லாம் கரைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் வேலைக்கு போய் நம்மளை வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு மாதம் ஃபுல்லாக வாங்குகிற சம்பளத்தை நம்ம வந்து ஒரே நாள்லையோ அரை நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ வாங்குகிறோம். பட் இது நிலையானது சொல்ல முடியாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒரு 2 மாதம் கூட ஒரு ஷூட்டிங் இல்லாமல் இருக்கும். பட் அப்போல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பார்த்துக்கிறது என் ஒய்ஃப் தான். ஸோ அது மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் இப்போ தான் வரேன். எல்லாருமே வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. ஸோ நடிப்பில் வந்து வருமானத்தை நம்பியே அவங்களால இருக்க முடியாது. இது வந்து ஒரு மாயான ஒரு உலகம். இது வந்துரும்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் இதில் முதலீடு. நம்ம நாளைக்கு ஜெயிச்சிடுவோம், நாளன்னைக்கு ஜெயிச்சிடுவோம், அடுத்த மாதம் ஜெயிச்சிடுவோம், இந்த டைரக்டர் எப்படி நீங்கள் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவா, இல்லை அந்த டைரக்டர் வந்து ஒரு மெயின் வில்லனாக கொடுத்துருவா, இல்லை அந்த டைரக்டர் என்னை ஹீரோ ஆக்கிடுவார், இப்படி தான் நிறைய பேர் இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தரையும் வந்து சினிமாவில் இன்னமும் இருக்க வச்சிட்ருக்கு. ஒரு சில பேர் வந்து பாதிலே போகிறாங்க அப்படின்னா அவங்கள சூழ்நிலையால் போகிறாங்க. என்னை விட நிறைய திறமையானவங்க இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பட் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு சப்போர்ட்டோடு வாங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு சப்போர்ட். நம்ம வந்து நம்பிக்கை இருக்கும், நம்ம வந்து ஜெயிச்சிடுவோம் எப்படியாவது அப்படின்னு. அந்த ஜெயிக்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், வேணும், மணி வேணும். அந்த மணிக்கு வந்து அந்த பணத்துக்கு வந்து ஒன்றும் வீட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கணும். ஆனால் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வரீங்க தயவுசெய்து. ஏன்னா நான்லாம் உண்மையிலே அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை நான் ஒரு 6 வருஷத்தில் காலி பண்ணேன். பட் அப்போ தெரில அதெல்லாம். அதனால் வரும்போதே வந்து ஒரு சப்போர்ட்டோடு வாங்க. கல்யாணம் ஆகியிருந்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா தைரியமாக இறங்குங்க. இல்லை நீங்களும் ஒரு சைடில் ஒரு ஜாப் பண்ணிவிட்டு நடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு கூட நீங்கள் சைடில் ஏதாவது பண்ணிகிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப ஆழமான விஷயங்களையும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப உங்கள் அடி ஆழத்தில் வந்து சொன்னீங்க. புதுசாக வரவங்களுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.